அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 1 எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு விரிந்துரைக்கும் வகை இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கட்டாய தமிழுக்கான புத்தகம் போட்டிருக்கிறோம். அதுக்கான சொல்யூஷனோட அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகம் எப்படி இருக்குது? பொதுவாக தமிழ்நாடு அரசு பணிக்கு சேரக்கூடிய எந்த ஒரு தேர்வுகளாக இருந்தாலும், அது குரூப் 1லேருந்து எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும், அந்த தேர்வுக்கு அடிப்படையாக தமிழ் மொழியில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், குறைந்தது 40% பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் கட்டாய தமிழ் என்கின்ற ஒரு பகுதியை வச்சுருக்கிறேன். இது சில தேர்வுகளுக்கு கொள்குறி வகையில், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்லையும், சில எக்ஸாமுக்கு விரிந்துரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் மெயின்ஸில் இருக்கக்கூடிய பேப்பரில் அதில் பேப்பர் 1, அதாவது மொத்தம் 4 பேப்பர் மெயின்ஸில் முதல் பேப்பர் இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 3 மணி நேர தேர்வு 100 மதிப்பெண்ணுக்கு நடக்கும். அதேமாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி, குரூப் ஏ மெயின்ஸுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு தகுதி தேர்வு வச்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எக்ஸாமுக்குலாம் சில தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீடு தேர்வுன்னு வச்சுருப்பாங்க. சில எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு 100 மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது, 4 ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டர்ன் பிரகாரம் எஸ்ஏ ரைட்டிங், திருக்குறள் பற்றி எழுதணும், கடிதம் எழுத வேண்டும், அரசாணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டு ஆங்கிலம் மொழிபெயர்க்க தெரியணும், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்க்க தெரியணும், நிறைய கான்செப்ட்ஸ் அடிப்படையில் இந்த தமிழ் தகுதி தேர்வானது விரிந்துரைக்கும் வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த விரிந்துரைக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நடத்தப்பட்ட எல்லா தேர்வுகளில் உள்ள கேள்விகளையும் எடுத்து அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து இந்த புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். இது என்னென்ன கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குன்னா, குரூப் 1 2024 அந்த மெயின்ஸ் பேப்பர் 1, குரூப் 1B மெயின்ஸ் பேப்பர் 1, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2023, ஏசிஎஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2023, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் 2023, டூரிஸ்ட் ஆஃபீஸர் 2023, குரூப் 2 குரூப் ஏ 2022. இத்தனை கேள்விகள், இத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வை நம்ம வச்சிருக்கோம். சரிங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேப்பர்ஸ் இதில் உங்களுக்கு வருது. ஓகேங்களா, 7 பேப்பர்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு அதே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்ட் நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் உள்ள கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் அழகு 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் பகுதியை நன்கு படித்து கருத்து சிதையாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள பகுதியை படித்து கருத்து சிதையாமல் தமிழில் மொழிபெயர்க்கணும். இதுதான் அழகு 1ல் உங்களுக்கு கொடுத்துருக்க டிரான்ஸ்லேஷன் யூனிட். அழகு 2ல் என்ன வந்துருது அப்படின்னா உங்களுக்கு சுருக்கி வரைதல், அதாவது ப்ரீஸ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, 3 பங்காக சுருக்கணும். அழகு 3 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பத்தியை நன்றாக படித்து அதில் கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம சரியான பதில் சொல்ல வேண்டும், அதை வாசித்து பதில் சொல்லணும். அழகு 4 அப்படியே அழகு 2க்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது சுருக்கி வரைதல், இது விரிவாக்கம் செய்யணும். ஒரு 10 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அப்படியே நம்ம விரிவாக்கம் செஞ்சு எழுத தெரியும். அழகு 5 முக்கியமான பகுதி திருக்குறள் பற்றிய ஒரு கட்டுரை எழுத வேண்டும். ரொம்ப சிம்பிள், 5 சாய்ஸ் கொடுப்பாங்க. பரீட்சைகளை ஸ்கூல் படிக்கும்போது 2 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது திருக்குறள் பற்றி பேசிக் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு 10-20 திருக்குறள் ஒழுங்காக தெரிஞ்சு வச்சாலும் எதனாலும் எழுத முடியும். அப்படி பேசிக்ஸை கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. பேசிக் திருக்குறள்களை பேஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அழகு 5 பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 5 ஸ்டாண்டர்டான ஆர்டிகிள்ஸ்னா ஒரு ப்ராப்பரான ஆர்டிகிள்ஸை படித்து வச்சு அதை எழுதிட்டு வந்தாலே போதும். அழகு 6 அலுவலகம் சார்ந்த கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல், லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. லெட்டராக இருக்கலாம், இல்லைனா ப்ரொபோசலாக இருக்கலாம், அறிக்கை, இல்லைனா ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி எதனால இருக்கலாம். அழகு 7ங்கிறது எக்ஸசைஸு. எப்படின்னா தமிழில் சில சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். 4க்கு 4, மடமட, கலகல, சடுகுடு, இதெல்லாம் வச்சு வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, வாடி வதங்கி, பட்டி தொட்டி, கல்வி கேள்வி, நட்ட நடுவில், பிரித்தெழுது கொடுத்துருப்பாங்க 4 எக்ஸசைஸ். ஓருலகம், இளங்கு நூல், எதிர்மறையாக மாற்ற வேண்டிய வாக்கியம்,
பிழைகளை திருத்தி எழுத வேண்டிய வாக்கியம்னு ஒரு 20 எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மொத்தம் 5×4 20 எக்ஸசைஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், மொத்தம் 20 மார்க். இது சொல்லையா வேண்டி போயிடலாம். தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறத விட இந்த ஒரு எக்ஸசைஸில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் முடிஞ்சு போச்சு. 40க்கு 20 பாஸ் மார்க் 40 தானே, 20 மார்க் இதில் வேண்டி போயிடலாம். இதில் டச் பண்ணாலே போதும். தமிழ் தகுதி தேர்வுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க்காக இருக்க போகிறது கிடையாது. 100க்கு 99.99% பேர் பாஸ் ஆயிடுவாங்க. பயிற்சி இல்லாமல் என்னன்னே தெரியாமல் அந்த இடத்துல போய் சொதப்பினா மட்டும்தான் உண்டு. எக்ஸசைஸ் ஒன்று நீங்கள் தமிழை பற்றி பேசிக் அறிவே இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக டிஎன்பிசி தயார் செய்கிறவங்க 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மினிமம் தமிழ் முடியும், இல்லை தமிழ் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழலில் எனக்கு தமிழே தெரியாது, தமிழ் எழுத படிக்க எனக்கு சரியாக வராது, மை மீடியம் இஸ் ஃபுல்லி இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அது 100ல் மிஞ்சி போனால் 1% பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஐடியா தான். நிறைய பேர் தமிழ் எழுத தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பணியில் வேலைக்கு சேரும்போது தமிழில் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டினுடைய பேட்டர்ன். இதே மாதிரி தான் அந்த 7 கேள்வித்தாள்களும் இருக்க போகுது. ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கேள்வி எஃப்னு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு பார்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சொல்யூஷனல் பார்ட்டு 1வது கொஸ்டினுக்கு பாருங்கள். சீட்டோ அல்லது மனித ஒப்பந்தத்தை பற்றி தமிழில் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சுருக்கி இங்கிலீஷ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி, இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே இருக்கணும், கம்ப்யூட்டர் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதை பற்றி என்ன பண்ணணும், ஒரு 1லேருந்து ஒரு 4 முறை திரும்ப 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 படிக்கணும். படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். மேக்ஸிமம் இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் நம்மளுடைய மொழிநடை. அந்த மொழிநடையில் நம்ம வார்த்தைகளை உருவாக்கி சேர்க்க நமக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். குழந்தையாக இருக்கிறது, தாய் தந்தையை சொல்லிக் கொடுத்தது, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை நடையில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நமக்கு பேச்சு வழக்கில் சரளமாக, எழுத்து வழக்கில் தமிழ் வரும். இங்கிலீஷ் நமக்கு எழுத்து வழக்கில் கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சிக்கலாம். பட் அது கொண்டு வரது கஷ்டம். அப்போ தமிழ்லேயும் எக்ஸசைஸ் இருக்குது, இங்கிலீஷ்லையும் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 2 எக்ஸசைஸில் ஃபஸ்ட் இந்த இங்கிலீஷ் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிடலாம். ஃபஸ்ட் தமிழ் எக்ஸசைஸ் நல்லா பார்க்கணும். தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு என்பது, அதாவது இந்த சீட்டோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியனுடைய அந்த ட்ரீட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஒப்பந்த அமைவு என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்தியதாகும். ஸோ முன்னிறுத்தியதாகும். இந்த மணிலா ஒப்பந்தம் 1954 அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் இப்பகுதியில் பொது உடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து இருந்தது போன்று நிரந்தர படைகளையோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ கொண்டிருக்கவில்லை. மொத்தமே ஒரு 5-6 லைன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை படிங்க. ஃபர்ஸ்ட் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு, அதாவது சீட்டோடைய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நேட்டோன்னு ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஓஷன், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டு பாதுகாப்பு, ஒரு நம்ம நாடுகளோட கலெக்டிவ் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு 2 நாடு இல்லாமல் பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள் நம்ம அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்க கிழக்கத்திய நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, நம்மளாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம். அதை முன்னிறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிலா ஒப்பந்தம் 1954ங்கிறது அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான் போன்ற நாடு கையெழுத்திடப்பட்டது. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இந்த பேக்ட் சைன்ட் இன் 1954 எந்தெந்த நாடுகள்? யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் பொதுவுடைமை சிந்தனை பெறும். பொதுவுடைமை கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக கம்யூனிசம் அப்படிங்கிற ஐடியாலஜி சில நாடுகளில் பரவும் பொழுது ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் ஏற்படும் பயந்து அதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தமே உருவாக்கப்பட்டது. அது பாருங்க, செல்வாக்கு பெறக்கூடாது, அந்த கான்செப்ட் வளரக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மக்கள் பின்பற்றுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தமே மெயினாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ த மெயின் தீம் ஆஃப் த ட்ரீட்டி, இதை ஏன் கையெழுத்து போடணும் அப்படின்னா இதான் மெயின். அப்போ என்ன சொல்கிறாங்க? These nations join hands to curb the spread of communism in East Asia. பட் நேட்டோ அப்படிங்கிற அமெரிக்கா போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டமைப்புல அவங்களுக்கு ஒரு படை ஒன்று உண்டு. அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு மிலிட்ரி வச்சிருந்தாங்க. நேட்டோவுக்கு ஒரு மிலிட்ரி இருந்துச்சு. அந்த மாதிரி இங்கே ஒரு பெர்மனண்டா ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சீட்டோட கிடையாது. அவ்வளோதான்.
திரும்ப இப்போ நான் 2 தடவை சொன்னேன். இதே மாதிரி ஒரு டைம் இருக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு கருத்துக்களை உள்வாங்கிறது டைம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு வேகமாக செயல்பட மாதிரி இருக்கும், வேகமாக செயல்படணும். அவங்க டைமே கிடையாது, வேகமாக விரைந்து எவ்வளோ விரைவாக நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளோ விரைவாக உங்களுக்கு நல்லது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு மெல்ல பொறுமையாக உட்காந்து இந்த பேராகிராஃப் நீங்கள் 100 தடவை கூட படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, எனாஃப் டைம். 100 முறை படிக்கலாம். சும்மா 3 மணி நேரம் எக்ஸாமில் ஒரு மணி நேரம் நான் படித்தேன், எழுதுனேன், 2 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்ட்டு டைமை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாமல் கரெக்டாக 3 மணி நேரம் டைமை அப்படியே அப்சல்யூட்லி யூஸ் பண்ணணும். ஒரு 10 தடவை படிங்க. படிச்சுட்டு இதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது டிஸ்கிரிப்ட் பேப்பரில் எழுத போகிறீங்க. அதற்கென்று கொடுக்கப்பட்ட இடத்துல தான் எழுத முடியும். ஒன்ஸ் நீங்கள் தப்பாக எழுதி மாற்றுவோம் அப்படின்னு அடிக்க முடியாது. அப்போ நல்லா உட்காந்து இதை ஃப்ரேம் பண்ணுங்க, மனசாலே ஃப்ரேம் பண்ணி அதை எப்படி எழுதணும், அதை அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப், 3 லைன் தான் இருக்குது. ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். பார்த்தோன்னே தெரியுது மரம் நமக்கு மிகவும் பயனுள்ளது. கரெக்டாக தே கிவ்ஸ் அஸ் டிம்பர் அண்ட் ஃபயர்வுட். டிம்பர் என்னது உங்களுக்கு மரப்பலகை, விறகு இதெல்லாம் தருது. த டிம்பர் இஸ் யூஸ் டு மேக் சேர்ஸ், டேபிள்ஸ் அண்ட் அதர் ஃபர்னிச்சர்ஸ். மரங்களை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? சேர் செய்கிறோம், நாற்காலி செய்கிறோம், மேஜைகள் செய்கிறோம், ஃபர்னிச்சர் வீட்டுக்குள்ள மரப்பொருட்கள் எல்லாமே செய்கிறோம். we get off oil from the oil seeds of some trees. சில மரங்கள்ல இருந்து நம்ம ஆயில் கூட நம்ம எடுக்கிறோம், எண்ணெய் எடுக்கிறோம். the leaves and fruits of some trees are used to prepare medicines. சில மரங்களுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில மெடிசின்ஸ் எடுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு டைமே இங்கே தேவை கிடையாது. இந்த பேராகிராஃபை 2 தடவை கூட படிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் மேட்டர் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்னொரு 2-3 தடவை படிச்சிங்கன்னா இன்னொரு பெட்டரான வேர்ட்ஸை நீங்கள் போட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பில் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கி எழுதுக கொடுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய திறமையை இதில் காட்டணும். என்ன பண்ணணும்னா இந்த பேராகிராஃப் திரும்ப படிக்கணும், ஒரு 10 முறை படிக்கணும். தமிழில் படித்து இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளே ஒரு படத்தை சினிமா போய் பார்க்குறோம். சினிமா போய் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற கொஞ்சம் பெருசாக சொல்லுவோம். படத்தில் அப்படி நினச்சி இப்படி நினச்சி அப்படி நினச்சி 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, 10வது முறை, ஒரு 100வது முறை பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 முறை ஒரு பரிச்சயமான ஒரு படம் அதை கேட்குறாங்க உங்கள்கிட்ட. உதாரணத்துக்கு படையப்பா அப்படிங்கிற படத்தில் என்னப்பா கதை அப்படின்னா என்ன சொல்லுவான்? ஒரு ஊரில் செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பம் இருந்தாங்க, அந்த குடும்பத்தில் தான் ஹீரோ உருவாகிறாரு. அவருடைய தாய் தந்தை சொத்தை எல்லாத்தையுமே இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் இந்த செல்வாக்குள்ள சொத்தை எல்லாத்தையுமே பெறுறாரு. அதுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பெண்ணையும் கடைசியில் வந்து டாமினேட் பண்ணி வெளியே வர்றாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒட்டுமொத்த 3 மணி நேரம் படத்தையும் சுருக்கி கதையை கொண்டு வரும். இந்த மாதிரி சுருக்கி எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம நிறைய தடவை அதை படிக்கணும். அந்த பேசேஜை அதுவும் பார்த்தீங்கன்னா 3 1 பங்காக சுருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம், அதாவது ஒரு 300 லைன் இருக்குன்னா நீங்கள் அதை சுருக்கி ஒரு 100 லைனுக்குள்ள கொண்டு வரணும். 30 லைன் இருந்துச்சுன்னா 10 லைனுக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் மேட்ரு. மொழிபெயர்ப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இது எது ரொம்ப எசென்சியல். ஆனால் பொருளை மாற்றிடக்கூடாது, சொன்ன கான்செப்டை மாற்றிடக்கூடாது, அப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு சுருக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. சுருக்கி எவ்வளோ சுருக்கியாச்சு, 3 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருள் உணர்தல் ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி இது. அதாவது கட்டாய தமிழில் மார்க் வாங்குறது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் 50 மார்க் எடுத்தாலும் ஒன்று தான், 100 மார்க் எடுத்தாலும் ஒன்று தான். உங்களுக்கு வந்து 100 மார்க் எடுத்துருக்கீங்க, மெயின்ஸ் இன்னும் ஒரு 10 மார்க் கிரேஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ மார்க்குங்கிறது அப்சல்யூட்லி இவ்வளோ தான், கூடவும் கிடையாது குறையவும் கிடையாது. 40 மார்க் எடுத்தால் போதும். நீங்கள் 45 மார்க் எடுத்திருந்தாலும் எலிஜிபிள் தான், ஈவன் 40 மார்க் எடுத்திருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. பொருள் உணர்தல்னு இந்த பேராகிராஃப்ல இருந்து கீழே கேள்வி கேட்குறாங்க. அனைத்து வளமும் உடைய மொழி எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே மேலே நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல் வளம். அப்போ தமிழ் மொழி தான் அனைத்து வளமும் உடையவள். நாடு மொழி நமது கண்கள் என்றவர் யார்? ஃபர்ஸ்டே வச்சுக்கலாம், நாடு மொழி நமது கண் என்றவர் பாரதியார். ஏன் இதெல்லாம் எதுக்கு அப்போ இந்த டெஸ்ட் வைக்காங்க, குரூப் 1 எக்ஸாம்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ் பேராகிராஃபே படிக்க தெரியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா? நல்ல இங்கிலீஷில் வெல் வெஸ்டான நாலேஜ். ப்ரிலிம்ஸில் தமிழே கிடையாது, ப்ரிலிம்ஸில் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேப்பர்லேயே வர்றாரு, மெயின்ஸில் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ட்லேயே வர்றாரு, இன்டர்வியூலேயும் போய் பேசிட்டு வந்துடுறாரு. ஆனால் அவருக்கு தமிழே படிக்க தெரியல. எப்படி இருக்கு பாருங்க. அவர் ஒரு குரூப் 1 அதிகாரி, டிஆர்ஓ இருக்கார், ஆர்டிஓ இருக்கார், ஒரு ஓட்டாட்சியராக இருக்கார், தமிழே வாசிக்க தெரியாது. என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் மெக்கானிசம் இருக்கா? கிடையாது. அவர் எங்கள் ப்ரிலிம்ஸில் ஃபில்டர் பண்ணாங்களா? இல்லை, கொஸ்டின் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அவர் இங்கிலீஷே பார்த்துட்டு வந்துட்டார். மெயின்ஸில் பார்க்குறோம், டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, ஃபுல்லாக இங்கிலீஷ் எழுதி இருந்துறாரு. இன்டர்வியூவில் நமக்கு அவர் பேச தான் போகிறாரு. ஒரு மொழியை வந்து நம்ம எழுதுறது தான் புலமை, பேசுறது ரொம்ப ஈஸி. நீங்களே ஒரு 10-20 நாள் ஏதாவது ஒரு மொழி பேசுகிறவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க மொழி ஈஸியாக பழகிக்கலாம். அப்படி தமிழ் பேசும். அப்போ ஒரு கொட்டாச்சியாக இருக்கிற தமிழ் தெரியும், அப்போ வாசிக்க தெரியல என்னன்றது. அப்போ இதில் இருந்தாவது பார்த்து வாசிக்க தெரியும். இதில் கொடுத்துருக்க சிம்பிள் கொஸ்டின், நாடு மொழி நமது கண்கள் என்கிறார் பாரதியார். அப்போ அங்கே தான் எழுத போகிறோம், நாடு மொழி நமது கண்கள் என்றார் மகாகவி பாரதியார். அப்படியே வாசித்து எழுதுனீங்கன்னா இதில் மார்க்.
நெக்ஸ்ட் விரிவாக்கம் எழுது. இது உங்களுடைய கற்பனை திறன் தான். இதுல இப்படிதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதிடணும். மரத்தின் பயன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல வகை மரங்கள் வளர்த்தல், மருத்துவம், கால்நடை கட்டுமான பொருள், பள்ளிகளில் வளர்த்தல், வெப்பமயமாதல், புவி விழிப்புணர்வு இருப்பு. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இந்த ஒரு 10 லைன்ல? மரத்தை நம்ம வளர்க்கணும், அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ன இருக்கு, அப்புறம் மரங்களை வளர்க்கறது என்ன விதமான பலவிதமான மரங்கள் இருக்கு, மருத்துவ பயனுள்ள மரங்கள் இருக்கு, கால்நடைக்குள்ள மருத்துவ மரம் இருக்கு, கட்டுமான பொருட்களுக்குள்ள மரங்கள் இருக்கு. இதெல்லாம் பள்ளிக்கூடத்திலே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புவி வெப்பமயமாதல், புவி விழிப்புணர்வு பற்றிலாம் நம்ம அடிக்கடி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளணும். இதான கான்செப்ட். இதை வச்சு நீங்கள் முதல்ல அப்படி வரிசையாக ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன ஆரம்பிக்கலாம்? மரங்கள் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய சொத்துக்கள். ஒரு நாட்டில் 33% காடுகள் இருக்க வேண்டும். ஸோ மரங்கள் தான் ஒரு அட்மாஸ்பியரில், அதாவது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை அதிக அளவில் நிரப்புவதற்கு முக்கிய காரணியாக உள்ளது. சும்மா உங்கள் சொந்த நடை தான். அவங்களுக்கு உங்களுக்கு எழுத தெரியுதான்னு செக் பண்ணணும் தான். இந்த கண்டென்ட்டை தான் நீங்கள் எழுதணும் அவசியம் கிடையாது. 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் நீங்கள் இதெல்லாம் வச்சு எழுதிருக்கணும். உங்களுடைய மொழி நடையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குதா? மரத்தின் பயனை சொல்லியிருக்காங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா? பறவகை மரங்களை வளர்த்தல் இருக்குதா? மருத்துவங்கிற வார்த்தை இருக்கா? இது சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்களா? அவ்வளோதான். அதை வச்சு எழுதி இங்கே பாருங்கள், முடிவுரை கட்டுரை ஃபார்மேட்டில். திருக்குறள் தொடர்பான கட்டுரை. திருக்குறள் 5 சாய்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருக்குறளில் 2 சாய்ஸ் கொடுத்துட்டு எனக்கு எழுதுனா திருக்குறள் பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா அப்படின்னு ஆகிடும் இல்லையா? அதில் என்ன பண்ணுறாங்க, திருக்குறளை பற்றி டாப் டு பாட்டம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பண்ணும், ஒரு ஜெனரிக்கான ஒரு டாப்பிக்கில் ஒரு 5 எஸ்ஸே படிச்சோம். திருக்குறளில் மனிதநேயம், திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பொது உடைமை பண்பு, திருக்குறள் என்றைக்கும் பொருந்தும் தன்மை உள்ளது, திருக்குறள் சமய சார்பற்றது, ஒரு 5 பேராகிராஃப் டைப்பில் படித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எதையும் சாராத பொதுமை இலக்கியம், அப்போ நீங்கள் அதை கன்க்ளூட் பண்ணலாம். பொது உடைமைங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம், மத சார்பற்றதுங்கிறத எழுதலாம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 திருக்குறளை நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். இப்படி ஒரு திருக்குறளை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டால் முடிச்சு. திருக்குறள் எஸ்ஸே நீங்கள் தவறாகவே எழுதியிருந்தாலும், அந்த டாபிக் இரலவெண்ட்டாக எழுதியிருந்தாலும், அந்த திருக்குறளை நீங்கள் எழுதிட்டு, ஏன்னா திருக்குறளில் ஒரு இதை சொல்லி எதனாலும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி எழுதிட்டு கடைசி சொன்னீங்க, இது நீங்கள் தவறாகவே இருந்தாலும் ஒரு 10க்கு மிஞ்சும் ஒரு 4-5 மார்க் ஈஸியாக போட்டு விட்ருவாங்க, தவறாக இருந்த பட்சத்தில் கூட. அடுத்தது, மனித வாழ்வுக்கு அன்பு என்பது அடிப்படை. திருக்குறள் இருக்கு. அப்போ அன்பு பற்றி தெரியும். அன்பிலார் எல்லாம் உரியர், அன்புடையார் என்முடையர் என்னும் அந்த திருக்குறள் சொல்கிறோம் இல்லையா? அன்புடையார் எல்லாம் உடையார், அந்த திருக்குறள் சொல்லலாம். அடுத்தது, என்பிலதனை வெயில் போல் காயுமே, அன்பிலதனை அறம், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புண்களில் பூசல் தரும். திருக்குறள்லாம் போட்டு 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 அப்படியே எழுதுங்க. அன்பிலார் எல்லாம் தமுகிற அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு, என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் பற்றி சொல்லும் பொழுது, அன்பின் செல்வம் அறியார் வெளிச்செல்வம் வீயா விழுப்பம் தரும். திருக்குறளில் ஒரு 5 திருக்குறள் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது இல்லாமல் 5 எக்ஸசைஸ்க்கு சால்வ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதை அவ்வளோத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்க. மக்கள் அனைவருக்கும் மன வலிமை வேண்டுங்கிறத வள்ளுவர் ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்தை ஏற்படுறாங்க. ஊக்கமுடைமையை பற்றி நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கணும். ஊக்கமுடைமையை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த அதிகாரத்தை நீங்கள் லைட்டாக இதில் கொடுத்துருக்க பழைய கொஸ்டினை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தா கூட போதும். அப்போ ஊக்கமுடைமை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? ஊக்கமுடைமை மன வலிமை என்ன சொல்றாரு? உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய உடைமை என்னது? பொருள் உடைமையா? பொருள் நிறைய வச்சிருக்கிறது தான் உடைமையா? கிடையாது. உள்ளமுடைமை தான் உடைமைங்கிறார் உள்ளவர். ஸோ அந்த மாதிரி திருக்குறளில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் அடக்கமுடைமை பற்றி வருது. ஸ்பெசிஃபிக்காக சில நேரத்துக்கு ஒரு அதிகாரத்தை இண்டிகேட் பண்ணி கேட்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னா பேசிக்காக வாழ்வு உண்மை உணர்த்தல், நிலையின்மையை பற்றி என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஜென்ரிக்கான கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 கடிதம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 1 எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2023 வெளியிடப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட சிறந்த நூல்களுக்கு அந்த நூல்களை எழுதிய நூலாசிரியர்களும் அவற்றை பதிப்பித்த பதிப்புத்தாருக்கும் பரிசு தொகை வழங்க சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநருக்கு ஒரு கடிதம் எழுது. அனுப்புனர் போட்டுக்கோங்க, பெறுநர் போட்டுக்கிறோம். ஐயா அம்மையில் பொருள் வைக்கலாம், என்ன மாதிரி என்ன விஷயத்துக்கு, அவருடைய இயக்குனர் அவர்களுக்கு மேட்டர் சொல்லிட்டு கீழே நன்றி, தங்கள் உண்மை இல்லை. இந்த ஃபார்மெட்டு இவங்க எழுதுறதுக்கு தெரியுதா? அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் எப்படி நமக்கு தெரியும்? ஆனால் தேவை கிடையாது. ஒரு அனுப்புனர் பெறுநர் போட்டு ஜென்ரலான ஒரு கடிதம் அறிய தெரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அடுத்த சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை தயாரிச்சு ரிப்போர்ட், கவர்மெண்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க ஒரு ஃபார்மெட்டு. அதேமாதிரி இன்னொரு அறிக்கையை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கடிதம் கேட்டுற போகிறாங்க. மீது 2 அறிக்கையோ இல்லை ஒரு ஜிஓ பற்றி எதாவது கேட்க போகிறாங்க. ஒரு கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் அது பேசிக்காக எழுதுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 5 பிரிவுகளோட வினாக்கள் 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக உள்ளது. பாருங்கள், நாளுக்கு நாள் புவி வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது, அவ்வளோதான். இதை நீங்கள் இதுதான் எழுதணும் அவசியம் கிடையாது. இந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டு அதை ஃப்ரேம் பண்ண தெரியணும். நாளுக்கு நாள் முடிஞ்சோம், நாளுக்கு நாள் பூமி வெப்பமடைய தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்ல நாளுக்கு நாள் மழை பெய்யும் அளவு குறைகிறது. மடமட கலா மடமடவென்று பேசினால், கலகல நீர் கலகலவென்று ஓடியது. சடுகுடு தேசிய அளவிலான சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது.
சும்மா பிழை இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியணும். அடுத்து வாடி வதங்கி, ஆசிரியர் அடித்ததால் மாணவன் வாடி வதங்கி இருந்தான். முடிஞ்சா? பட்டி தொட்டி, தமிழ் பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருந்தது. கல்வி கேள்வி, திருக்குறள் கல்வி கேள்வி 2 அதிகாரங்கள் இருந்தது. நட்ட நடுவில், ஊருக்கு நட்ட நடுவில் வழி தெரியாமல் ஒருத்தர் நின்றான். முடிஞ்சு போச்சு. ஓர் உலகம், பிரித்தெழுதுக, ஓர் கூட்டல் உலகம், இலங்கு நூல் இலங்கு கூட்டல் நூல், பொருத்தமற்றது பொருத்தம் கூட்டலற்றது. எதிர்மறை வாக்கியமா மாத்தான். கண்ண நேற்று வந்தான், கண்ண நேற்று வந்தீரன். தேதி சுவையாக இருந்தது, தேதி சுவையாக இல்லை. நான் தான் வேகமாக ஓடினேன், நான் தான் வேகமாக ஓடவில்லை. நானும் அவனும் சென்றோம், நானும் அவனும் செல்லவில்லை. முடிஞ்சு. இதுல பிழை நீக்கம், எந்த பிழைனாலும் இருக்கலாம். பாருங்க, அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வேங்கிறான். விட்டு சென்ற இச்சு வைக்கல, இதை வச்சு எழுதுனா முடிஞ்சிச்சு. அச்செயலை புரிந்தது அவன் அல்ல அப்படின்னு சொல்ல, அவன் அல்லன். திருவளர் செல்வன் மகிழ்நல் திருமணம் இனிதே நடைபெற்றது. மகிழ்நன். அன்னப்பறவை அழகினை தெரிந்து, இந்த அழகு கிடையாது, இந்த வரும் அழகு, இந்த அண்ணன் சாப்பாடு வந்துடும், ரெட்டச்சுழியின். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எரர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸோட சேர்த்து இந்த புக் வந்து இருக்குது. இந்த புக் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கட்டாய தமிழை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு 7 கொஸ்டின்ஸை உள்ளடக்கினதாக இருக்கு. உங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சுரேஷ் பப்ளிகேஷன்ஸ் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.